வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம செகண்ட் டே ஆஃப் சீரீஸ் 8ல் இருக்கோம். ஸோ கீழ் உடம்புக்கான மூவை தெரிஞ்சுட்ட நாள் இல்லையா, அந்த வகையில் நான் கொண்டு வந்திருக்க மூவ் இன்னைக்கு ஆங்கிள் மற்றும் ஃபுட்டுக்கானது, அதாவது கணுக்கால் மற்றும் பாதத்துக்கானது. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நேற்றுக்கு கொஞ்சம் கஷ்டமாக பண்ணிட்டோம் இல்லையா, அதனால் நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதும் எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, நாங்கள் வயசானவங்க அப்படின்றாங்க. ஸோ அவங்களும் பண்ணுற மாதிரியும் மற்ற பண்ண முடியாதவங்க, அதாவது மற்றவங்க ஹெல்ப் எடுத்து பண்ண முடியும் அப்படின்றவங்க, உட்காந்து பண்ண முடியுன்றவங்களுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் பண்ணி காமிக்கிறேன், பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களும் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் மூவ் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன். அதாவது ஒன்றும் இல்லை, காலை தூக்கிக்கோங்க, கீழே பண்ணுங்க, மேலே கொண்டு வாங்க. ஓகே, எக்ஸ்டெண்ட் பண்ணணும். முதல்ல ஆங்கிள் நல்லா கீழே போகணும், அதுக்கப்புறம் மேலே கொண்டு வாங்க. ஓகே, இது மாதிரி ஒவ்வொரு காலும் மாறி மாறி ஒரு 5 தடவை ஃபஸ்ட்டு பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த கால் தூக்கி வச்சுக்கோங்க. ஏரில் பண்ணலாம், இல்லை தரையில் வச்சுட்டு கூட பண்ணலாம். சில பேருக்கு ஹெவியாக கால் இருக்குன்னா, தூக்கிட்டு பண்ண முடியலன்னா நீங்கள் இப்படியே வச்சு கூட பண்ணலாம். லைக் இப்படி பண்ணுங்கள், இப்படி சப்போர்ட்டில் பண்ணலாம். ஓகே, இது முடியாதவங்களுக்கு உட்காந்து பண்ணுறவங்களும் இப்படி பண்ணலாம், இல்லை காலை தூக்கி பண்ண முடியும்னா பண்ணுங்க. ஓகே, அவ்வளோதான். அடுத்த மூவ் பார்க்கலாமா? செகண்ட் மூவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாதத்தை இப்படி கொஞ்சம் டில்ட் பண்ணுறோம், இப்படி கொஞ்சம் டில்ட் பண்ணுறோம். மைல்டு மூமெண்ட் தான் வரும், ஆனாலும் அது பண்ணுறது ரொம்ப நல்லது ஆங்கிளோட மொபிலிட்டிக்கும் ஸ்ட்ரென்த்துக்கும். பார்த்தீங்கன்னா நேராக வச்சுக்கிறேன்னா இப்படி டில்ட் பண்ணுறேன், நேராக வந்து சைடில் ட்ரில் இப்படி பண்ணி காமிக்கிறேன், புரியும்? சைடில் போகுதா, கால் நேராக வந்துடும், உள் பக்கம் போகும், சைடில் போகும், உள் பக்கம் போகும், சைடில் போகும், உள் பக்கம். ஓகே, அவ்வளோதான். மூணாவது பார்த்தீங்கன்னா, இந்த 2 மூவ்ஸும் சேர்ந்த மாதிரி ஆங்கிளை ரொட்டேட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபுல் ரொட்டேஷன். அதாவது ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுத்து 2 மூவ்ஸையும் சேர்த்தா மாதிரி இதில் வந்துடும். இப்போ கிளாக் வைஸ் பண்ணி முடிச்சோடனே ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணுங்க, இன்னொரு பக்கமாக திருப்பணும். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். யார் வேணாலும் பண்ணலாம், எப்போ வேணாலும் பண்ணலாம், எங்கே வேணாலும் பண்ணலாம். ஓகே, பாருங்கள், பாதத்தை மட்டும் சுழட்டுங்க. ஃபுல்லாக காலே பண்ண வேண்டாம், பாதத்தை மட்டும் ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ இந்த டைரக்ஷனில் பண்ணலாம், ஆப்போசிட் டைரக்ஷன். ஸ்லோவாக பண்ணாலும் ஈஸியாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். மூவ் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம் இன்றைக்கி. இது கால் வலி இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படுக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் இந்த மூவ்ஸ் 3த்தையும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மசாஜ் மாதிரி சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகி அந்த இடத்துல உங்களுக்கு பெயின்லேருந்து ரிலீஃப் இருக்கும் உடனே. அது தவிர்த்தும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது ஆங்கிள் ஜாயிண்ட்டும் ஃபுட்டையும் நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணும், மொபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும், சர்க்குலேஷன் மொத்தமாகவே காலுக்கு அதிகப்படுத்தும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு இல்லையா. அதுவும் இல்லாமல் காலோட மொத்த வெயிட்டையும் தாங்குகிற இடம் பார்த்தீங்கன்னா பாதம், அந்த கணுக்கால் தான். ஸோ இந்த 2 இடத்தையும் எப்பயுமே நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அதுவும் இல்லாமல் நடக்கும்போது, ஓடும்போது, ரொட்டீன் வேலைலாம் பண்ணும்போது எங்கேயாவது நம்ம இடறினா கூட கால் லைட்டாக ஸ்ப்ரெயின் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுருந்தா நமக்கு இது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த சிம்பிளான மூவை ட்ரை பண்ணணும் தானே. ட்ரை பண்ணுறது மட்டும் போராது, டெய்லி படுக்கிறதுக்கு முன்னாடி இதை 5 நிமிஷம் பண்ணிவிட்டு படுங்க. அப்போ உங்களுக்கே நல்ல ரிலீஃப் இருக்கும். ஓகே, பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நான் 3rd மூவோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் ஃபிட்டி 50. பாய்.